வீட்டில் உள்ள ஆட்களை எல்லாம் தெருவுக்கு இழுத்து ரோட்டில் விட்டுரும். ஒரு கோயிலில் ஒரு பாட்டுக்கு குத்தாட்டத்துக்கு ஆர்டர் போட்டால் எனக்கு ஒரு ஆளுக்கு தலைக்கு 10,000 போட்டு 20,000 ரூபா கொடுக்குறான். எனக்கு பணம் வருது, என்னை விட்டுருங்க. இடுப்பு தெரிகிற மாதிரி ஒரு சாரி கட்டி ஒரு சமையல் ப்ரோக்ராம் போட்டால் அது நல்ல வியூஸ் இருக்கும். டூல் கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் கண்ணால். இஸ்லாமிய யூடியூபர்ஸுக்கும் இதை தான் நான் சொல்கிறேன். கர்வம் வந்துடுது. நான் என்ன சொன்னாலும் யூடியூப்பில் கேட்குறாங்க. 10 பேர் கமெண்ட்டில் வந்து சூப்பர் மாஷால்லான்னு போடுறதுக்கு ஆள் இருக்குது. நல்ல மக்கள் நல்லா போட்டு ஹிஜாபி ஃபஸ்ட்டு ஏற்றுறோம். ரெண்டாவது லைட்டாக கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி, அப்புறம் மூக்கு தெரியுது, அப்புறம் வாய் தெரியுது. பார்க்க அழகாக இருக்குது, பாராட்டுறதுக்கு ஆள் இருக்குது, பணமும் வருது சேர்ந்து. யார் ஆபாசத்தை தொடுகிறார்களோ அவர்கள் கோடியை சம்பாதிப்பார்கள். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த யூடியூபர்ஸ் இப்போ நாளாக பார்த்தீங்க அப்படின்னா வியூஸை நோக்கி நிறைய ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன இருந்த மாதிரி அதே என்கேஜ்மெண்ட்டில் அதே வியூஸ் கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் அவங்க பண்ணாத செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க? இதில் நிறைய ஆபாசங்கள் வந்து குறுக்கிடுறதை பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மனிதருடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களோடது. லைக்ஸை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை. லைக் எவ்வளோ வருது, ஷேர் எவ்வளோ ஆகுது, பார்வையாளர்கள் வியூஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நோக்கி போய் கொண்டே இருக்கிறது. இல்லை, சினிமாவில் வந்து முதல்ல இந்த மோகங்கள் இருந்தது. சாலிகிராமத்தில் டீ சாப்பிட்டுட்டு 10 வருஷமா 20 வருஷமா ரோட்லேயே கிடந்து எப்படியாவது நம்ம திரையில் வந்துட மாட்டோமா, அந்த திரையில் ஒரு காட்சியில் வந்துட மாட்டோமா, ஒரு ஓரத்தில் வந்துட மாட்டோமா அப்படின்னு நின்னவங்க, ஒரு ஓரத்தில் வந்தவங்கெல்லாம் பெரிய ஆளாகி அப்படி வாழ்க்கையில் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அந்த திரையில் நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்னு அவங்க ஏன் அவ்வளோ ஆசைப்படுறாங்க அப்படின்னா பிரபலமாகுவதற்கு. வந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஒரு பிரபலம் ஆயிடுவோம், மக்களால் அறியப்பட்டுருவோம், நிறையா சினிமாக்கள் நடிப்போம், காசு நிறையா சம்பாதிப்போம். கடைசியாக வர்றது பிரபலம், அப்புறம் காசு. இதுதான் இதுக்காக அந்த சினிமாவில் அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. வடிவேலு சாக்கடையில் உருண்டிருப்பார், ராஜ்கிரன்கிட்ட 8 மிதி வாங்கியிருக்கலாம், கவுண்டமணி வந்து செந்தில் மிதிச்சிருக்கலாம். அசிங்கப்படுத்தாலும் இழிவுபடுத்தினாலும் நான் திரையில் வர வேண்டும், என்னானாலும் சரி நான் திரையில் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை வந்து ஒரு டைரக்டர் கூப்பிடுறாரு, ஜஸ்டின் நீங்கள் வாங்க, ஓகே. உங்களை வந்து கவுண்டமணி எட்டி மிதிச்சுட்டு ஒரு கெட்ட வாரத்தில் உங்களை திட்டுவார், உங்களுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம், நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லிடுங்க. இல்லை சார், அந்த ரோலில் என்னால் முடியாது, அப்படி ஒரு சுயமரியாதை இழக்க மாட்டோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் எனக்கு வாய்ப்பு வேணும், நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படிங்கிற மனநிலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இதுக்கு போக முடியும். அது மாதிரி யூடியூப்பில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரையில் தோன்றி வர்றாங்க, ஸ்பீடாக பிரபலமாகணும். இப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க, நியூஸ் சொல்கிறாங்க, உலக அரசியல் குறித்து பேசுகிறாங்க, டெக்னாலஜி குறித்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மெதுவாக நிற்கணும். களத்தில் நின்று ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு செக்டர் பார்வையாளர்கள் வருவாங்க. அந்த அளவு குறைவாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு, அல்லது சினிமாவை பற்றி பேசக்கூடியவங்களுக்கு, அல்லது வேறு சில நல்ல டெக்னாலஜி பற்றி பேசக்கூடியவங்களுக்கு, நல்லது பேசக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வியூஸ், ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருப்பாங்க. என்றைக்குமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் ஆபாசத்தை தொட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வருமானம் கொட்டுன்னு கொட்டும் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய நியதி. ஒரு நல்ல கருத்துள்ள படம் ஓடாது, ஆனால் சில்க் சுமிதா படம் ஓடி இருக்கும். டைரக்டரே பேசிக்குவாங்க, ஒரு படம் நஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு படம் ஃப்ளாப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த படத்தை கமர்ஷியலாக வின்னிங் கொடுத்துருவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு கேவலமான ஒரு கதை, நகைச்சுவையாக ஒரு கதை, அதில் ஆபாசம் கலந்த இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வசனங்களை எல்லாம் வச்சு ஒரு படத்தை உருவாக்கி அவங்க கொடுத்து கல்லாவை கட்டிக்குவாங்க. அவங்க பேஷனுக்காக ஒரு படம் எடுப்பாங்க, அது ஓடாது. ஆனால் மக்களுடைய பேஷனுக்காக ஒரு படத்தை எடுத்து ஓட வச்சுட்டு அதில் பணத்தை வந்து ஈடு கட்டிக்குவாங்க. இது அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு வரக்கூடிய செயல்முறை தான். ஆபாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள் பல பேர் ஆபாசமாக ஆடி இருக்கிறார்கள், நடந்திருக்கிறார்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக கிடைத்த வெளிச்சம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பேர் சொல்ல விரும்பல, யாராவது வேணா இருந்துருப்பட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சோத்து மூட்டை ஒருத்தன் இருக்கான், சரிங்களா? அவனை பற்றி நான் இதுவரையிலும் நான் பேசியதில்லை. பொதுவாக யாரையுமே குறைச்சி மதிப்பிட்டு நம்ம பேசக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். அவனை பற்றி ஏன் இப்போ கோவப்பட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, முதல்ல நான் பேசலை, அவனுடைய ப்ரொஃபஷனல் அவன் பண்ணுறான் அப்படிங்கும்போது நிறைய பேர் காழ்ப்புணர்ச்சியில் பேசினாங்க, நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் இன்றைக்கி சொல்வதற்கான காரணம் என்னென்னா, நல்லா கேளுங்க. ஒருத்தர் மீடியாவில் இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு ஃபுட்டை பற்றி ரிவ்யூ கொடுக்குறீங்களா, அல்லது ஒரு சினிமாவை பற்றி கொடுக்குறீங்களா, ஓகே ரைட். அது அதோட நிற்காமல் அது அப்படியே எங்கே பரவுது அப்படின்னா, வீட்டில் உள்ள ஆட்களை எல்லாம் தெருவுக்கு இழுத்து ரோட்டில் விட்டுருது. அருமையான ஒரு அம்மா,
எப்போ பார்த்தாலும் வீடியோவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணால் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நான் வந்து அடித்து சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். மனைவி, அழகான அன்பான மனைவியை இன்றைக்கி ஒரு 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 மாடல் ரேஞ்சுக்கு இறக்கிட்டான். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த வீடு எப்படியோ அப்படி பொண்ணு மாறிடுவாங்க. இதுதான் இயல்பு. இன்றைக்கி மாடல் ரேஞ்சுக்கு போயாச்சு. இன்னைக்கு சினிமாவில் நடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சினிமாவில் நடிக்கிறக்கோ இல்லை சீரியல் நடிக்கிறக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா, அது போக வந்து இப்போ கண்டென்ட் பண்ண தெரியுமான்றது கேட்டு அடுத்து அந்த மாதிரி அடுத்து தங்கச்சி, அடுத்து ஒரு அழகான பெண் குழந்தை, அதையும் நடுத்தரவில் வருத்தமாக இருக்கிறது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே கேட்கலாம், அவன் குடும்பம் போனால் உனக்கு என்னடா வருத்தமாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, அவங்களுடைய இயற்கை அது அல்ல, அவங்களுடைய முன்னாள் வாழ்க்கையே அது அல்ல. இப்போ புதுசாக மாறுறாங்க, மாற்றப்படுகிறார்கள். எதனால? காசு. இது பொறாமையோட வெளிப்பாடுன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணேன். ஒரு சினிமா புதிதாக சினிமாவில் நடித்த ஒரு முஸ்லீம் பெண்ணை இன்டர்வியூ பண்ணேன். அப்போ இஸ்லாமியர்கள்லாம் அந்த நேரத்தில் போட்டு தட்டி வீசியிருக்காங்க கமெண்ட்டில். அப்போ அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், ஏம்மா இப்படி பண்ணீங்க, தப்பு இல்லையா அப்படின்னு நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, யார் தப்பு பண்ணல, இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் பேசியிருக்காங்களே, அவங்க யாராவது ஒருத்தர் என்னை படிக்க வச்சுருந்தா நான் இதை செஞ்சுருக்க மாட்டேன். இது தப்பு, அந்த லாஜிக்கே தப்பு. யாராவது செஞ்சால் அப்போ என்ன நீ சொகுசாக தான் வாழணுமா, ஏழையாலாம் மானத்தோடு வாழக்கூடாதா, ஒழுக்கத்தோடு ஏழையாக வாழக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. பட் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருந்தா நான் என்ன செஞ்சுருக்க மாட்டேன், போயிருக்க மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ வந்து உதவி பண்ணலை, இப்போ மட்டும் அப்படின்னா இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு பணம் வருது, என்னை விட்டுருங்க, எனக்கு பணம் வருது, எனக்கு பணம் வேணும். ஒரு கோயிலில் ஒரு பாட்டுக்கு குத்தாட்டத்துக்கு ஆர்டர் போட்டால் எனக்கு ஒரு ஆளுக்கு தலைக்கு 10,000 போட்டு 20,000 ரூபா கொடுக்குறான். ட்ராவல் அலவன்ஸு அது இதுன்னு எல்லாம் சேர்த்து எனக்கு 30,000 ரூபா வருது. ஒரு நாளைக்கு 30,000 ரூபா, வாரத்தில் 3 நாள் புக்கிங்கு, 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். செலவு பண்ணி பழகிட்டோம். நானும் இன்னைக்கு கார் வாங்க போகிறேன், வீடு வாங்கியாச்சு. ஓலை வீட்டில் குடிசை வீட்டில் இருந்தேன் நான், இப்போ மாடி வீடு சொந்தமாக கட்ட போகிறோம், கார் வாங்க போகிறோம். சைக்கிளில் போகிறது கூட வழி இல்லாமல் பஸ்ஸில் ஏறி தொங்கிட்டு போனோம். நாங்கள் இன்னைக்கு காரில் போக போகிறோம். எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, லக்ஸுரியஸாக மாறிடுச்சு. இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியாது, திரும்ப அந்த இடத்துக்கு போக முடியாது. சினிமாவில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு நடிகைகள் நிறைய பேர் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் கடைசியில் சோத்துக்குழியெல்லாம் செத்து போயிருப்பான், நியூஸில் வரும். ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பான், மருத்துவத்துக்கு நடிகர்கள் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம், சினிமாவில் அதை நிறைய பார்க்க முடியும். என்னடா இவன் இத்தனை படத்தில் நடித்தான், இவனுக்கு என்னடா காசு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம்ல. உண்மைதான். என்னன்னா அப்பப்போ வர்ற காசை வாங்கி அப்பப்போ லக்ஸுரியஸாக அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டு அப்படியே இருக்கிறவங்களுக்கு எப்போதும் வருமானம் ஒரே மாதிரி வந்துடாது. இவன் கவர்மெண்ட்டு ஸ்டாஃபா வருமானம் அப்படியே கண்டினியூவாக வர்றதுக்கு, பென்ஷன் வர்றதுக்கு வராது. ஒரு சிலர் அறிவாக என்ன செஞ்சிருவாங்கன்னா, இருக்கிறத அப்படியே கொண்டு போய் போதைக்கு அடிமையாக மாறாமல் அது இதுன்னெலாம் பண்ணாமல் செட்டில் பண்ணி தனக்கு தேவையானதை செஞ்சுக்குவாங்க. இந்த சினிமாவுடைய முகம், மீடியாவுடைய இதெல்லாம் எப்படின்னா, ஒரு பூம் இருக்கும், அப்புறம் ஒரு டவுன் இருக்கும். ஒரு நல்ல பூம் இருக்கும், ஒரு டவுன் இருக்கும். நல்ல பூமுக்கு வரும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் சம்பாதிப்பதை சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் டவுன் ஆகும் பொழுது அந்த இருக்கிற காசை வச்சுக்கிட்டு அப்படி பாஸ் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. நிறைய பேர் அப்படியும் பார்க்குறோம். டீசெண்டாக வாழ்ந்து வயசான காலத்தில் கூட நடித்து கிடைக்கிற காசை வாங்கிட்டு கொண்டு போய் இருக்கிறத வச்சு செட்டில் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லா நாளும் நம்மளுக்கு சுவையாகவே இருக்காது, அது அழுத்து போகும். இந்த மூஞ்சியவே பார்த்து பார்த்து அழுத்து போகும். எத்தனை ஹோட்டல் தான் நீ ரிவ்யூ பண்ண முடியும்? நீ பண்ண ஹோட்டலில் பள்ளி விழுந்து கிடக்குது. நீ சூப்பர்னு சொன்ன ஹோட்டலு வாயிலே வைக்க முடியல உண்மையாகவே போனால். இப்போ மக்கள் வந்து நீ காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ண அதெல்லாம் இப்போ மாட்டிக்கிச்சு, அசிங்கமாயிருச்சு. எத்தனை நாளைக்கு அந்த வண்டி ஓடும்? அப்போ அந்த வண்டி ஹை போய் பூம் இறங்குற நேரத்தில் நான் இன்னொரு வண்டியில் ஏறணும். அப்போ தான் என்னால் என்ன செய்ய முடியும், என்னோட அந்த லக்ஸூரியஸ் லைஃப்பை அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். 1 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா எனக்கு மாதம் வருதுன்னா அந்த 10 லட்சத்தை நான் குறையாமல் கொண்டு போனால் தானே பண்ண முடியும். அப்போ நான் புது ஆங்கிளில் நான் வரணும்ல. ஸோ அதற்காக தன்னுடைய குடும்பத்தை காட்டுறது. இன்னும் சொல்கிறேன், இவர்கள் எவ்வளோ ஆபத்தானவர்கள். இவர்கள்னால் பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறேன், வருமானம் குறைய குறைய கிளாமரை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. சமையல் இதெல்லாம் டிப்ஸ்லாம் கொடுக்கக்கூடியவங்க இல்லை வேறு சில அவங்களுக்கே என்ன அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வெறும் சமையல் மட்டும் கொடுக்காதீங்க, கொஞ்சம் இப்படியெல்லாம் சாரீ இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த மேக்கப் போட்டுக்குங்க அப்படிங்கிற டூல் கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் கண்ணால். இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வியூஸ் இருக்கும்.
இடுப்பு தெரிகிற மாதிரி ஒரு saree கட்டி ஒரு சமையல் ப்ரோக்ராம் போட்டால் அது நல்ல வியூஸ் இருக்கும். அப்போ என்னன்னா கடைசியாக வந்து நிற்கக்கூடிய இடம் என்னன்னா, காசுக்காக என் மானத்தை நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் டெஸ்டினி இதோடைய முடிவு. ஸோ அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும், இந்த பார்வையாளர்களே நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா குழந்தைகளுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு வீடியோ போடுறாங்களா இல்லையா? செல் எடுத்து வ்ளாக் போடணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக நிறைய வீடுகள் இது நடக்குது. அப்போவே அந்த இடத்துலையே அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்துடணும். நல்லது சொல்லி கொடுக்கலன்னா இந்த மாதிரி தருதலைகளை பார்த்து விட்டு அந்த பிள்ளைகளும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. இதில் என்னென்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சொல்லுவாங்க, அதாவது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், பகிரங்கமாக செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது. ஒரு பாவத்தை பகிரங்கமாக துணிந்து செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பாவம் பரவும். அந்த பாவம் பரவும், எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நானும் வ்ளாக் போட ஆரம்பிச்சிடுறேன், நானும் இப்படி மேக்கப், எனக்கு வ்ளாக் போட ஆரம்பிச்சோன்னா கழுதிக்கு வாக்கப்பட்டால் மிதி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வ்ளாக் போட ஆரம்பிச்ச உடனே வியூஸை பார்க்க ஆகணும்ல. வியூஸ் பார்க்க வியூஸ் ஏறணும். நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அல்லது வேறு ஆபாசமாக போட்ட வியூஸ் வந்து நல்லா ஏறி இருக்குது, சாதாரணமாக போட்டது ஏற மாட்டேங்குது. டைரக்டர் சொல்கிறாரு நான் நல்ல படம், கருத்துள்ள படம், அன்பே சிவன் ஒரு படம் எடுத்தேன்னா ஓட மாட்டேங்குது, வேற ஒரு ஆபாச படம் எடுத்தால் என்ன செய்யுது, நல்லா ஓடுது. இப்படிங்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா, மக்களுடைய ரசனை என்பது அந்த இடத்துல அதிகமாக இருப்பதினால் யார் ஆபாசத்தை தொடுகிறார்களோ அவர்கள் கோடி கோடியை சம்பாதிப்பார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நிச்சயமாக அழிவார்கள். அதில் அது வேற சப்ஜெக்ட். அழிவாங்க அப்படிங்கிறது வேற சப்ஜெக்ட். ஆனால் ஆபாசத்தை தொட்டவர்கள் என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தொழிலை நேர்மையாக செய்கிறோம். ஒரு விஷயத்தை, ஒரு ஃபுட் ரிவ்யூ போடுறோமா, ஆமாம் போட்டுகிட்டே இருக்கிறோம், அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். வியூ வரலையா அதை பற்றி கவலைப்படக்கூடாது, வருமானம் வரலையா கவலைப்படக்கூடாது, வேறு ஏதாவது கொஞ்சம் யோசித்து செய்யணும். தவிர குடும்பத்தார்களை எல்லாம் களம் இறக்குவது என்பது கொச்சையாக இருக்கிறது. அதிலும் குடும்பத்தார்கள் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும், ஒவ்வொரு வீடியோலையும் வரும்போது கூச்சமாக இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்தது, அவங்க 10வது வீடியோவில் வந்தது, இன்னைக்கு 100வது வீடியோவில் வர்றதை பார்த்தீங்கன்னா நீங்களே நான் சொன்ன வரக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக இந்த கேமரா ஃபியர் அப்படின்றது இல்லை. கேமரா ஃபியர் இல்லை, வெக்கம் இல்லைங்கிறது தான் சொல்லணும். கேமரா ஃபியர் அவங்க நியூஸ் ஆங்கரா நான் சொல்கிறேன், புரியுது. அப்போ அந்த ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி கேரளாவில் நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஃபேமிலிஸ்க்கெல்லாம் தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது வெக்கத்தோடு வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் இன்றைக்கி தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரின்னு சொன்ன மாதிரி நல்லவங்களெல்லாம் பிடிச்சி நடுத்தருவில் விட்டு இந்த மீடியாவில், சோஷியல் மீடியாவில் விட்டுருக்குறோம். இதில் என்னென்னா, ஒரே ஒரு அழகான ஒரு குரான் வசனம், உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நரகத்தின் எரிகட்டைகளாக மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு குரான் வசனம். உங்கள் குடும்பத்தார்களை நீங்கள் நரகத்தின் எரிகட்டைகளாக மாற்றி விடாதீர்கள். திரும்பவும் அவங்களுக்கு நான் இதே தான் சொல்கிறேன், நம்மளுடைய குடும்பத்தார்களை நம்மளே என்ன செஞ்சிடக்கூடாது, நரகத்தில் எரியக்கூடிய விறகுகளாக நம்ம மாற்றிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்லக்கூடியது இஸ்லாமிய யூடியூபர்ஸுக்கும் இதை தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. சில பேர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, நல்லது சொல்கிறாங்க, வியூஸ் அதிகமாகுது, சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாகறாங்க, அப்படியே அவருக்கு தலையில் வந்து ரொம்ப கனமும் அதிகமாகிடுது. ஃபோனில் பேசினா பேச முடியறதில்ல, டைம் இல்லை. அதுவும் உண்மை தான், நச்சரித்து கொள்ளுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் என்ன செய்ய முடியறதில்ல, ஒரு ஆபத்து உதவின்னு கூப்பிடும்போது அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லைங்கிற தகவலும் நம்மள்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து செய்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கர்வம் வந்துடுது, நான் என்ன சொன்னாலும் யூடியூப்பில் கேட்குறாங்க, நான் சொல்கிறது கேட்குறதுக்கு ஒரு 50 பேர் 10 பேர் கமெண்ட்டில் வந்து சூப்பர் மாஷால்லான்னு போடுறதுக்கு ஆள் இருக்குது, அப்போ நானும் தலைவராயிட்டேங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களும் வருது. அதுவும் ஆபத்தானது. ஸோ ஆபாசம் எந்த அளவுக்கு ஆபத்தோ அது மாதிரி தலைக்கணம் என்பதும் ஆபத்தானது. யூடியூப் என்பது, திரை என்பது, வெள்ளித்திரை, சின்ன திரை, யூடியூப், இணையத்திரை எதுவாக இருந்தாலும் ஒரு பூம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டவுன் இருக்கும். மக்கள் ஒரே முகத்தை திரும்ப திரும்ப பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ப்ரொமோஷன் அதுலேயும் பிரச்சனை. ஆட்டு பண்ணையை வச்சு எவ்வளோ ஒரு பிரச்சனையாச்சுங்கிறது. ஆட்டு பண்ணை சொல்லாதீங்க சார், முடியல. இல்லை, ஆட்டு பண்ணை சம்பந்தமா செய்தி போட்டதுக்கே அவ்வளோ ஃபோன் கால்ஸ், மக்கள் எந்த அளவு பாதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு கூப்பிட்டாங்க சில பேர் வந்து, ஆடு எங்களுக்கு வந்துச்சுங்க அப்படின்னு ஒரு சிலரும் கூப்பிட்டாங்க. சில பேர் எனக்கு ஆடு வரல நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உண்மை அல்லாத, உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதும் காசுக்காக பண்ணுறதும் தப்பு தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன, எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாதல்ல நம்மளால். அதனால சில இடங்களில் அறியாமல் மாட்டிக்கொள்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் சம்பாதிக்கிற முறை ஹலால் ஹராம் பேணி பாதுகாத்தார். இந்த முறையில் வந்தால் இது ஹலால், இந்த முறையில் வந்தால் இது ஹராம் என்பதை தெரிந்து கொண்டால் இதற்கான பிரச்சனைகள் இருக்குது.
என் ஃபோட்டோ இருக்குது, நான் இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்து வைக்கிறேன், வச்சோன்னு ஒரே ஒரு ஸ்லைட் பண்ணுறேன், ஃபில்டராக மாதிரி என் மூஞ்சி ரொம்ப அழகாக இருக்குது. டக்குன்னு சும்மா இருக்காமல் ஒரு அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன், அப்படி பயங்கரமாக இருக்குது. கூட ஒரு மியூசிக்கை போட்டு விட்றேன், அது இன்னும் மெருகூட்டுது. என்ன நான் கண்ணாடியில் பார்க்குறேன், நான் வந்து ஒரு சாதாரண ஆளாக தெரிகிறேன். அதே பாட்டு போட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், நான் ஒரு ஹீரோவாக தெரிகிறேன். அழகை விரும்பக்கூடியவர், அழகை நேசிக்கக்கூடியவர்கள் உடனே நான் என்ன செஞ்சிடறேன், ஒரு போஸ்ட் போட்டுறேன். தட்டியாச்சு. தட்டினோன்னா அது ரீச் ஆகிடும். இப்போ அழகை யார் அதிகமாக நேசிப்பாங்க? யார்கிட்ட போய் நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க? பெண்கள். அப்போ அவங்க இன்ஸ்டாகிராமை விட்டு வைப்பாங்களா? ஃபில்டரை விட்டு பார்ப்பாங்கல்ல, போஸ்ட் பண்ணுவாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் அந்த மோகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அவங்கள வந்து இது பண்ணிடுது. ஃபஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட் போடுறோம், நல்ல மக்கள் நலம் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ஹிஜாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி போட்டு, நான் ஒரு ஹிஜாபின்னு சொல்லிட்டு ஒரு அரபிக் பாட்டு ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு ஏற்றுறோம். ரெண்டாவது லைட்டாக கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி, அப்புறம் மூக்கு தெரியுது, அப்புறம் வாய் தெரியுது, அப்புறம் பார்க்க அழகாக இருக்குது, பாராட்டுறதுக்கு ஆள் இருக்குது, பணமும் வருது சேர்ந்து. சரி நம்ம இப்படியே மாறிட்டா என்ன, இதெல்லாம் தப்பு இல்லை, இந்த உலகத்தில் எதுதான் தப்பு இல்லை அப்படின்னு அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணிக்கிட்டு உடனடியாக என்ன செய்கிறாங்க, இதை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய ஆடைகளை களைய ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்களுடைய மானத்தை தூக்கி வீசிடுறாங்க, வரம்புகளை உதறி தள்ளிடுறாங்க. டக்குன்னு மீடியாவில் அப்படியே காற்றடிக்கிற போது தூசி ஒரு பேப்பரை காற்றடிக்கிற வேகத்தில் எப்படி பறக்குமோ அந்த மாதிரி இந்த மீடியாவினுடைய வேகத்தில் அவங்களும் போயிடுறாங்க. முதல்ல கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க இல்லையா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு சமூக பொறுப்பை சொல்லிக் கொடுக்கணும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எப்படின்னா, நீ வந்து இப்போ நம்மளே வெறுத்து போயிடுறோம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டால் என்ன இன்டர்வியூ எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 10,000 வியூஸ் வருது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நடிகையை போட்டிங்கன்னா நீங்கள் 10 லட்சம் வியூஸ் வரும். அதில் உங்களுக்கு எது லாபம்? நடிகை தான் லாபம். அப்போல்லாம் நடிகை தான் லாபம். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, காசை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க, ஃபேமை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. யார்? கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசு கண்டென்ட்டுகளுக்குன்னு தணிக்கை செய்யணும். தணிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் சமூகம் சார்ந்து, மக்களுக்கு விழிப்புணர்வாக, அறிவு சார்ந்து, அறிவியல் சார்ந்து, கல்வி சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும். யார் ஆபாசமாக போட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கு தடை விதிக்க ஏற்படுத்தணும். வடகொரியா மாதிரி சொல்கிறீங்க? கண்டிப்பாக வடகொரியா கண்டிப்பாக பண்ணணும், தடை பண்ணணும். தடை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு ஜெயில் தண்டனை, அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஒரு இத்தனை ஃபைனு. இப்போ ஒருத்தர் போடுறாரு, ஒரு ஆபாசமாக ஒரு சம்பவம் வந்துருச்சு, பல பேர் சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு சர்ச்சையில் சிக்கும்போது ஒரு ஃபைனை போட்டு விட்டுறணும். ஃபைன்னா என்னென்னா, அவருடைய யூடியூப் வருமானம் கடந்த 6 மாதத்திற்கும் அடுத்த 6 மாதத்திற்கு உண்டானது அரசு கருவூலத்தில் சேர்த்த வேண்டும். ஓகே, ஆபாசமாக பதிவிட்டால் என்ன செய்யணும், அது போடக்கூடாது, அதுக்கு உடனே தடை வச்சு அந்த சேனல் வந்து இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு இயங்கக்கூடாது. திருட்டு டிவிடி விசிடி விற்கும் போது என்ன நடக்குமோ அதையெல்லாம் என்ன செய்யணும்னா இப்போ கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரல? விசிடி டிவிடி விற்கும் போது எவ்வளோ பெரிய சட்டங்கள் இருந்துச்சு இல்லை, கடுமையாக. ஆமாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் வெளிநாட்டிலேருந்து வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வரும்ல. வெளிநாட்டிலேருந்து வந்தால் அதை வந்து பேன் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கணும். விபிஎனில் பார்த்தா என்ன செய்வீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, பார்க்குறவன் வேறு. நான் சொல்கிறது குறைக்க முடியும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு வந்து சாதனையாளர் விருது கொடுக்கலாம், நல்ல விஷயங்கள் செஞ்ச ஊக்கத்தொகை கொடுக்கணும், யார் ஆபாசமாக பதிவிடுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை விதிக்கணும், தடை பண்ணணும் சேனலில். இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு. 10 நாளைக்கு உன் சேனல் இல்லைப்பா, உன்னோட கொஞ்சம் ஆபாசமாக ரைட், இதுக்கு உனக்கு ஒரு 20 நாளைக்கு கிடையாது, உனக்கு ஒரு 2 மாதத்துக்கு கிடையாது, பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுக்குன்னு ஒரு விங்கு வந்து தமிழக அரசில் அல்லது இந்திய அரசில் இது வேலை செஞ்சோம்னா இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். இது செஞ்சால் 2 விஷயம் நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. அறிவு சார்ந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய உற்சாகம் ஊக்கமாக என்ன செய்வாங்க, அதிகமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, வியூஸ் பின்னாடி ஓட மாட்டாங்க. இது வந்து நம்ம மக்களுக்கும் மக்களுடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் நல்லது.